மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அரபு அமீரகத்துடைய 3 கப்பல்கள் ஹார்மோஸ் வழியாக வருது. ஹார்மோஸ் வந்து ஒரு அறகுறையாக திறக்கப்பட்டிருக்கு. ஈரானுடைய கப்பல் படை உத்தரவு கேட்குறாங்க, அனுமதி வாங்கிட்டீங்களா, எங்கே போகிறீங்க அப்படின்னு. அந்த 3 கப்பல்களும் அது அரபு அமீரகத்துக்கு சொந்தமான கப்பல்கள். அந்த கப்பல்களில் அதிகமாக வேலை பார்க்கக்கூடிய அந்த வேலையாட்கள் இந்தியர்கள் போய்கிட்டே இருக்கு. இவங்க வந்து எச்சரிக்கை கொடுக்குறாங்க, எங்கள்கிட்ட என்னன்னு சொல்லிட்டு போங்க, நீங்கள் யார் என்ன ஏதுன்னு ஒன்றுமே சொல்லாதனால இன்னும் சொல்ல போனால் ரேடாரை ஆஃப் பண்ணிட்டு போகிறாங்களாம். அப்போ உடனே ஒரு தாக்குதல் நடக்குது. என்னாச்சு, கப்பல் பற்றி எரியுது. 2 இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்டாங்க. இதுதான் பரபரப்பாகி ட்ரம்ப் வந்து போர் நிறுத்தம் நடந்துகிட்டு இருக்க காலத்தில் எப்படி தாக்குதல் நடத்த போச்சு, அப்படி எங்க சொல்ல மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் சொன்னாரு, இனிமேல் ஹார்மோஸ் வழியாக வருகின்ற எல்லா கப்பலுக்கும் 20% வரி டாக்ஸ் போடுவேன்னாரு. நீ யாரையா டாக்ஸ் போடுறது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நீ யாரு, சிரிக்கிறாங்க. நீ எப்படி டாக்ஸ் போடுவ? இன்னைக்கு அவர் வித்ட்ரா பண்றாரு, இல்ல நான் டாக்ஸ் போடல அப்படின்னு. இது என்ன? இப்போ இன்னைக்கு மீண்டும் வந்து ஹார்மோஸ் முற்றுகைன்னு பழையபடி நீங்கள் அந்த பரமபதம் மாதிரி இந்த பாம்பு ட்ரம்புங்கிற பாம்பு கொத்துனா திருப்பி கீழே இறங்கி வந்த மாதிரி மறுபடியும் நீங்கள் வந்து முற்றுகை. நல்ல எக்ஸாம்பிள் பரமபதம் அப்படிதான் இருக்கு. கிட்டத்தட்ட ஈரான் அமெரிக்கா போர் என்பது ஒரு பரமபதம் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எப்ப பாம்பு கொத்தும், எப்ப கீழே ஏறுவாங்க, எப்ப ஏனில ஏறுவாங்க, எதுவுமே நிச்சயம் இல்லை. உண்மைதான். இது ஒரு நிரந்தரம் இல்லாத தன்மையை நோக்கில போயிட்டு இருக்கு. 100%. இந்த தேர்தலில் மீண்டும் பெஞ்சமின் நெதன்யாஹூ பிரதமராக போட்டியிட போறார். அவர் வந்து எதுக்கு வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த போரை வந்து தேர்தல் வரைக்கும் கொண்டு போனாதான் நாம ஜெயிக்க முடியும். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன் போர் நடக்குதுன்னு? ஓகே. சோ பெஞ்சமின் நெதன்யாஹூ ஜெயிக்கணுங்கிறதுக்காக ட்ரம்ப் அவருக்காக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அதாவது அடுத்த மாச தேர்தல்ல அப்ப இஸ்ரேல் கை ஓங்கணும், பெஞ்சமின் நெதன்யாஹூ கை ஓங்கினா. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமடம் ஹலீம் அவர்கள் உள்ளார். வணக்கம் ஹலீம் சார். வணக்கம் சார். என்னதான் சார் நடந்துகிட்டு இருக்கு? ஹார்மோஸை வச்சு கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. போர் ஒப்பந்தம் எல்லாம் போட்டாச்சு, அதை வந்து ரத்து பண்ணுறோன்னு வந்து ட்ரம்ப் சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு தாக்குதல், 2 பக்கமும் தாக்குதல். ஹார்மோஸில் போகிற கப்பலுக்கு 20% டாக்ஸ் போடுவேன்னு வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அதுலேருந்து அவரே பின்வாங்கியிருக்காரு. ஹார்மோஸை மூடியிருக்காங்க. எந்த ஒரு கப்பலும் போக முடியாத நிலைமை உருவாகியிருக்கு. தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஈரான் அந்த கப்பல்கள் மீது. ஒரு இந்திய மாலுமி வந்து கொல்லப்பட்டிருக்காரு. இந்தியாவும் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? எப்போதான் ஒரு முடிவு காலம் இதுக்கு வரும் சார்? என்னதான் போயிட்டு இருக்கு? அது ஒரு ஒப்பந்தம் நடக்கணும்னா முக்கியமாக என்ன தேவை அப்படின்னா, 2 பக்கமும் நம்பிக்கை இருக்கணும். கரெக்டு. இப்போ நானும் நீங்களும் ஒரு ஒப்பந்தம் போடணும்னா 2 பேரும் ஒரு அட்மோஸ்ட் குட் ஃபேத்து, நீங்கள் பரஸ்பர நம்பிக்கை இருக்கணும். உங்களை நான் நம்பணும், ஏன்னா நீங்கள் நம்பணும். அப்போ தான் ஒப்பந்தங்களை போட முடியும். நம்பிக்கை இல்லாத 2 ஆட்கள் வந்து இன்னைக்கு ஒப்பந்தம் போட முயற்சி பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நடக்குது. ஈரான் அமெரிக்காவை நம்பவில்லை, அமெரிக்கா ஈரானை நம்பவில்லை. ரொம்ப தெளிவு. அப்போ அமெரிக்காவை ஈரான் நம்பவில்லை மட்டுமல்ல, அமெரிக்கா ஈரானை ரொம்ப கேவலமான விமர்சனங்களை செய்வதையும் பார்க்குறோம். ஈரான் நம்பிக்கை இல்லாதவர்கள், கலாச்சாரம் இல்லாதவர்கள், ஒரு நியாயமா நடந்துக்க மாட்டாங்க, யோக்கியமானவர்கள் அல்ல, பொய்யர்கள். இதெல்லாம் யார் சொன்னதுன்னா ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு பொய்யர்களோடு, ஒரு நேர்மையற்றவர்களோடு உடன்படிக்கை எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும் ட்ரம்ப் தான் சொல்லணும். ஆனால் இதே ட்ரம்ப்பும் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியானும் பிரான்ஸில் வச்சு வெர்சாயில் வச்சு பேசி, நம்ம 2 மாத காலத்திற்குள் நிரந்தரமான ஒப்பந்தங்களை செய்து விடுவோம், இனிமேல் ஹார்மோஸ் சிக்கல் வேண்டாம், இனிமேல் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிரும், அமெரிக்க கப்பல்களை நாங்கள் எல்லாம் முற்றுகையை பூரா விளக்கிடுவோம், இனிமேல் உங்கள்கிட்ட பிரச்சனைக்கு நாங்கள் வரமாட்டோம், ஓகே, நீங்களும் எங்களை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு பேசித்தானே இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. ஆமாம், அப்படிதான். அப்படி இருக்கும்போது இப்போ இடையில ஈரான் வந்து கப்பல்களை தாக்கி விட்டேன்னு சொல்லி நான் வந்து ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது ட்ரம்ப். என்ன நடந்துச்சு அதை முதல்ல பேசிட்டு தான் விஷயத்துக்கு வரணும். என்ன நடந்துச்சு? அரபு அமீரகத்துடைய 3 கப்பல்கள் ஹார்மோஸ் வழியாக வருது. ஹார்மோஸ் வந்து ஒரு அறகுறையாக திறக்கப்பட்டிருக்கு. அந்த கப்பல்கள் வரும்பொழுது ஈரானுடைய கப்பல் படை உத்தரவு கேட்குறாங்க, அனுமதி வாங்கிட்டீங்களா, எங்கே போகிறீங்க அப்படின்னு. எதற்குமே பதில் கொடுக்காம அந்த 3 கப்பல்களும் அது அரபு அமீரகத்துக்கு சொந்தமான கப்பல்கள். அந்த கப்பல்களில் அதிகமாக வேலை பார்க்கக்கூடிய அந்த வேலையாட்கள் இந்தியர்கள். ஆனால் சொந்தம் அமீரகம். அது போய்கிட்டே இருக்கு.
இவங்க வந்து எச்சரிக்கை கொடுக்குறாங்க, எங்கள்கிட்ட என்னன்னு சொல்லிட்டு போங்க, நீங்கள் யார் என்ன ஏதுன்னு ஒன்றுமே சொல்லாதனால, இன்னும் சொல்ல போனால் ரேடாரை ஆஃப் பண்ணிட்டு போகிறாங்களாம். அப்போ உடனே ஒரு தாக்குதல் நடக்குது. இதுதான் நடந்தது. அது தாக்குதல் நடந்த உடனே என்ன ஆச்சு, கப்பல் பற்றி எரியுது. அதில் 2 இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்டாங்க. இதுதான் பரபரப்பாகி ட்ரம்ப் வந்து போர் நிறுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கிற காலத்தில் எப்படி தாக்குதல் நடத்த போச்சு, அப்போ நீ எங்கள் சொல்ல மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணுறாரு. நான் என்ன சொல்கிறேன், 2 விஷயம் அதில் பேசப்படணும். ஒன்று, 2 பேரும் நம்பிக்கை இருந்தால் என்ன ஏதுன்னு பேசியிருப்போம். இப்போ 2 பேரும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா என்னன்னு பேசிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருப்போம். கரெக்ட். நம்பிக்கை இல்லை, உடனே தகவல் வந்த உடனே நான் வந்து ரத்து பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தனால தான் அந்த மாதிரி முடிவுக்கு என்னால் வர முடியும். சரி, அவன் தான் இந்த கப்பல்களை தாக்காமல் இந்த விஷயத்தை அமெரிக்காட்ட கொண்டு போயிருக்கலாம். ஆமாம், இந்த மாதிரி போர் நிறுத்த நேரத்தில் போகிறாங்க, நாங்கள் எச்சரிக்கை கொடுத்து அவங்க போயிட்டு இருக்காங்கன்னு. அவனும் தடால்னு ஒரு தாக்குதல் நடத்திட்டான். இப்போ 2 பேருமே ஒருவரை நம்பலை. இதுதான் காரணம். ஒன்று. இரண்டாவது, ஹார்மோஸுக்காகத்தான் போர் நிறுத்தமே. ஏன்னா ஹார்மோஸை மூடிவிட்டால் உலக பொருளாதாரம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பேசுகிறோம். தெரியும். 5ல் 1 மடங்கு வியாபாரம் ஹார்மோஸ் வழியாக தான் போகுது. இன்னொரு முக்கியமான ஒரு நெருக்கடி ட்ரம்புக்கு இருந்தது என்னன்னா, கச்சா எண்ணெய் விலை குறைக்க வேண்டும். அது அமெரிக்காவையும் பாதிச்சு, அமெரிக்காவுடைய அந்த ஸ்டோரேஜும் குறைஞ்சு போகுதுங்கிற ஒரு பயம். இப்போ போர் நடப்பதற்கு முன்பாக கச்சா எண்ணெய் ஒரு பேரல் $47, போர் நடக்கும்போது $80 ஆயிடுச்சு, $85 வந்தது. போர் நிறுத்தம் அறிவித்த உடனே அது 80 குறைந்து 75 கிட்ட வந்தது. இந்த போர் நிறுத்த இல்லை அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் $85 போயிடுச்சு. அப்போ கச்சா எண்ணெய் விலை கிடுகிடுன்னு ஏறுது. அப்போ இது எல்லாருக்கும் தெரியுது. இதில் இன்னொரு 2 விஷயம் பேசணும். என்னன்னா, ஒன்று, இந்த போர் நிறுத்தம் நடக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் உலக நாடுகள். ஆமாம், எல்லாருமே விரும்பினாங்க. ஆனால் இந்த போர் நிறுத்தம் நடக்கக்கூடாது என்று விரும்பிய நாடு இஸ்ரேல். கரெக்ட். இந்த போர் நிறுத்தம் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சம்பந்தம் அப்படின்னு இருந்தான். ஆனால் வேற வழி இல்லாமல் ஒரு நெருக்கடிக்கு பயந்து தான் ட்ரம்ப் வந்து போர் நிறுத்தத்துக்கு வந்தார். அப்போ என்ன இதில் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, போர் நிறுத்தத்துக்கு வந்தாலும் அவர் உள்ளபடி இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுவதன் காரணமாக கொஞ்சம் லேசாக ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் வெடிச்சிடறார். அப்போ இவர் போர் நிறுத்தம் இல்லை என்று அறிவிக்கின்ற சூழலில் அவர் துருக்கியில தான் இருக்காரு, நேட்டோவுடைய அந்த கூட்டத்தில் இருக்காரு, எல்லாமே பார்க்குறோம். ஆமாம். அப்போ உடனே அறிவிக்கிறாங்க. உண்டு. இப்போ 2வது பார்த்தீங்கன்னா, அறிவிச்சது மட்டுமல்ல, இப்போ போர் நிறுத்தம் இல்லைன்னு அறிவிச்சா என்ன பண்ணணும், அடுத்து ஒரு சுற்று பேச்சுவார்த்தை வரணும், இல்லைன்னா வந்து ஒரு 3வது நாடை வச்சு பேசணும். உடனடியாக தாக்குதலுக்கு உத்தரவிடுறீங்க. எங்க நான் உங்க கூட போர் நிறுத்தம், உங்க கூட சமாதானம்னு வந்துடுறேன், அது ஏதோ ஒரு வகையில் தடைப்படுது. இப்போ என்ன பண்ணுவேன், இன்னொரு பேச்சுவார்த்தை அல்லது வந்து ஒரு 3வது ஆளை வச்சு நம்ம ஒரு 3rd பர்சனை வச்சு என்னன்னு கேட்க மத்தியஸ்தம் பண்ணுவோம். அது செய்யாம நான் 4 பேர் அனுப்பிச்சு உங்களை அடிச்சேன்னா, அப்போ உங்க மேல கோபம் எனக்கு எப்பவுமே போகலைன்னு அர்த்தம். இதுதான் நிதர்சனம். இதுல ஒரு முக்கியமா ஒன்று பார்க்கணுங்க. ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாசி அராக்கி மீண்டும் மீண்டும் சொல்ற விஷயம் என்னன்னா, எங்களை அமெரிக்கா நம்பவில்லை, இந்த போர் நிறுத்தமே வந்து ஒரு டிசிப்ளினா இல்லை, ஒரு நியாயமான ஒரு போர் நிறுத்தம் இல்லை. அப்போ அதனால் இந்த போர் நிறுத்தம் நடப்பது என்பது ஒரு ரொம்ப கஷ்டம்தான். டிராஃப்டை ரெடி பண்ணுறாங்க, கத்தாரில் வச்சு பேசுகிறாங்க, எல்லாம் சரிதான். ஆனால் கையெழுத்தாகும் வரை அது போர் நிறுத்த ஒப்பந்தம் நடக்குமான்னு நம்மளே பேசியிருக்கோம். அவங்க டிராஃப்டே ரெடி பண்ணிட்டாலும் அவங்களும் சைன் பண்ணி, ட்ரம்பும் மசூத் பெசஸ்கியானும் சைன் பண்ணி 2 பேரும் ஒருத்தர் கொடுத்ததுக்கு வரைக்கும் நிச்சயம் இல்லை. அதான் நடந்திருக்கு. அப்போ இந்த போர் நிறுத்தம் நடக்க வாய்ப்பு இல்லை. காரணம், இஸ்ரேல் விரும்பல போர் நிறுத்தத்தை. ஸோ இப்பொழுதும் ப்ரோ இஸ்ரேல் மைண்ட் செட்ல தான் வந்து ட்ரம்ப் இருக்காரா? 100% ப்ரோ இஸ்ரேல் மைண்ட் செட்டை விட்டு ட்ரம்ப் மாறவில்லை. அது 100%. சரி, இப்போ அமெரிக்கா மீது இருக்கிற கோபத்தை ஈரான் இஸ்ரேல் மீது காமிச்சாங்கன்னா என்ன ஆகும்? இல்லை, இப்போ எப்படி போகுதுன்னா, இன்னுமே இந்தியா, அதாவது அமெரிக்காவுடைய அந்த பேஸை தான் தாக்குறாங்க. ஈரான் பஹ்ரைன் அடிக்கிறாங்க, கத்தாரில் அடிக்கிறாங்க, குவைத்தில் அடிக்கிறாங்க, ஆனால் சவுதியில் அடிக்கல. நீங்க நல்லா கவனிக்கணும். சவுதி அரேபியாவில் இருக்கின்ற அமெரிக்க பேஸை தாக்கல. காரணம், ஓமனையும் தாக்கியிருக்காங்க போல இருக்கு. தாக்கியிருக்காங்க, ஆனா சன்னால தாக்கியிருக்காங்க, ஆனா சவுதியை தாக்கல. என்ன காரணம்னா, சவுதி அரேபியா இந்த ஹார்மோஸ் துறக்கப்பட வேண்டும் என்று விரும்புறாங்க. ஆனால் இன்று என்ன நடந்திருக்குன்னா, ஹவுதிகளை வைத்து சவுதி அரேபியா தாக்கப்பட்டிருக்கிறது. நேரடியா தாக்கல, ப்ராக்ஸியை வச்சு தாக்கியிருக்காங்க. நேரடியா நாங்க இல்லைன்னு. இது ஒன்று. இப்போ இதற்கிடையில இப்போ என்ன ஒரு சூட்சமம் நடந்திருக்குன்னா, இப்போ கச்சா எண்ணெய் ஒரு பக்கம் ஏறினது, ஒரு பக்கம் விடுங்க, ஒரு பக்கம் ஏறிடுச்சு. ஆனால் இந்த போர் நிறுத்தம் என்பது முழுமையாக இன்னைக்கு தகர்க்கப்பட்டு விட்டது. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கின்ற இந்த நிமிஷம் மீண்டும் அமெரிக்காவுடைய படைகள் முற்றுகை தொடரும்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. கப்பல் ஃபுல்லாக போகலை,
ஸோ அமெரிக்காவுடைய கடற்படை ஹார்மோஸ் வந்து முற்றுகை போட்டு முற்றுகை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அதை விட நம்மளுடைய 10 கப்பல்கள் சிக்கியிருக்கு. இந்தியாவுடைய 10 இந்தியாவுடைய 10 கப்பல்கள், அதில் 300க்கும் மேற்பட்ட கப்பல் மாலுமிகள் இன்னைக்கு நம்ம 2 பேர் கொல்லப்பட்டதற்கு வருத்தம் தெரிவித்தோம். ஈரானுடைய துணை தூதரை அழைத்து நம்ம கண்டனத்தை தெரிவிச்சிருக்கோம். ஆமா, இது ரொம்ப பண்ணது தப்புன்னு. அதற்குத்தான் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது உங்கள் கப்பல்களே இல்லை, நாங்கள் உங்கள் கப்பல், இது வந்து அரபு அமீரகத்துடைய கப்பல்கள், அதில் உங்கள் ஊழியர்கள் தான் கொல்லப்பட்டிருக்காங்க ஒழிய நான் இந்திய கப்பல்களை தாக்கவில்லை. ஓகே, நாங்கள் வந்து திருப்பி திருப்பி எங்களுடைய எச்சரிக்கையை கொடுத்தோம். கன்னி வெடி வைத்திருக்கின்ற இடத்துக்கு கப்பல் போகிறது, அது வெடிச்சா இன்னும் பிரச்சனை வரும், அதை கேட்காமல்னா நாங்கள் தாக்கணும்னு அவர் சொல்கிறாங்க. இதை இந்திய அரசு எப்படி எடுத்துட்டாங்கன்னு தெரியல. ஆனால் 10 கப்பல்கள் இப்போ ஹார்மோஸுக்கு வெளியும் வராமல் உள்ளேயும் போகாமல் தவிக்குது. இந்திய கப்பல்கள் இந்திய கப்பல்கள் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மாலுமிகள். அதுலேயும் குறிப்பாக 7 கப்பல்கள் கரெக்டாக ஹார்மோஸ்லேயே சிக்கியிருக்கு. ஆனால் ஹார்மோஸ் மூடப்பட்டு விட்டது. இதில் என்ன கொடுமைனா, 2 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் சொன்னார், இனிமேல் ஹார்மோஸ் வழியாக வருகின்ற எல்லா கப்பலுக்கும் 20% வரி டாக்ஸ் போடுவேன்னாரு. நீ யாரையா டாக்ஸ் போடுறது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நீ யாரு? சிரிக்கிறாங்க. நீ எப்படி டாக்ஸ் போடுவ? இன்னைக்கு அவர் வித்ட்ரா பண்ணுறாரு, இல்லை இல்லை நான் டாக்ஸ் போடலை அப்படின்னு. இது என்ன நீங்கள் சொன்னீங்க, கண்ணாமூச்சித்தனமா அல்லது வந்து இது வந்து ஒரு என்ன விளையாட்டு? இல்லை, ட்ரம்ப் வந்து சமீப காலமாக ஒரு ட்ரம்ப்பை பார்க்கும்போது ஒரு நகைப்புக்குரியவராக இருக்காரு. உலகமே அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இல்லைங்க, இது நகைப்புக்குரியன்னு நம்ம சொல்கிறோம், கோமாளித்தனம்னு சொல்கிறோம். ஆனால் இது வந்து இது எப்படி சொல்கிறதுனா ஒரு சர்வாதிகார போக்குடைய உச்சம் அப்படின்னு நினச்சிங்களேன். அதாவது உங்க கூட நான் பேசுவேன், இல்லைன்னா பேச மாட்டேன், உங்களை அடிப்பேன், இல்லைன்னா அடிக்க மாட்டேன். ஒரு மூட் ஸ்விங்கின் உச்சத்தில் ட்ரம்ப் இருக்காரு போல சொல்கிறது. இது வந்து ஒரு வகையான எப்படி சொல்றதுன்னா, இது ஒரு வகையான டிசார்டர் அப்படின்னு சொல்லி கூட பேசியிருக்கோம். இது நம்ம சொல்லலை, அமெரிக்க பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க, கமலா ஹாரிஸ் எல்லாம் பேசியிருக்காங்க, எல்லாரும் பேசியிருக்காங்க. ஆனா இது எப்படி போயிடுச்சுன்னா, இனி வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டெல்லாம் நடக்கிற காரியமா இல்லை. ஏன்னா இனி மறுபடியும் கச்சாவனை ஏறுது. இதனால உலகம் தானே சஃபர் ஆக போகுது. இதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அமெரிக்காவுக்கு என்னன்னா, அது ஈகோயிஸ்டிக், அதாவது எங்களை மீறிய நாங்க நினைச்சா அப்படிங்கிறதும், ரெண்டாவது ஹார்மோஸை ஏன் நம்ம கைப்பற்ற முடியலைங்கிற கோபம் இல்ல. அமெரிக்காவுடைய ஈகோவை ஒட்டுமொத்தமா ஈரான் நொறுக்கிட்டாங்களே, நொறுக்கிடுச்சு. அதாவது அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு இத்தனை நாள் வரைக்கும் பதிலடி தாக்குதல் கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். ஆனா இவங்களும் திருப்பி பாத்தீங்கன்னா இப்ப இந்த போர் நிறுத்தம் அறிவித்து கிட்டத்தட்ட 90 இடங்களுக்கு தாக்குதல் நடத்திருக்காங்க. பந்தர் அப்பாஸ்ல, ஹார்மோஸ்ல, ஈரானுடைய கிழக்கு பகுதிகளில், கார்க் ஐலண்ட் வரைக்கும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இவ்வளவு தாக்குதல்களையும் ஈரான் தாங்கி கொண்டு திருப்பி அடிச்சிருக்காங்க. அதுதான் சொல்றேன். இப்பதான் அயதுல்லா அலி கமேனி உடைய உடல் இங்கிருந்து கொண்டு போய் ஈராக்கு கொண்டு போயிட்டு திருப்பி ஈரானுக்கு வந்து அடக்கம் பண்ணாங்க மசாதுல. நல்லவேளை அங்க எங்கேயுமே அந்த இது முடிஞ்சிருச்சு. ஆனா முக்கியமா இன்னொரு விஷயம் பார்க்கணுங்க, முஸ்தபா அலி கமேனி நேற்று அறிக்கை கொடுத்திருக்காரு. நேற்று ஈவினிங் வந்திருக்கு மாலையில். என்ன கொடுத்திருக்காரு தெரியுமா? ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய அறிக்கை. என்னுடைய தந்தையுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டு விட்டது, ஆனால் அவர் சிந்திய ரத்தத்துக்கு நாங்கள் பழிவாங்காமல் விட மாட்டோம். இது ரொம்ப ஒரு சாதாரண நபர் சொன்னா கடந்து போயிடலாம். அவருடைய பையன் சொல்லியிருக்காரு, ஈரானுடைய சுப்ரீம் லீடர் வேற. அதாவது என்னுடைய தந்தை சிந்திய ரத்தத்திற்கு நாங்கள் எப்படியும் பழி வாங்குவோம், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, அப்படி என்பது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஈரான் பொறுத்தவரை ரொம்ப சாதாரணமாக வார்த்தைகளை விட மாட்டாங்க. அவங்க இப்போ ட்ரம்ப் விடுறாரு, திருப்பி வாங்கிக்கிறாரு, வித்ட்ரா பண்ணிக்கிறாரு, சில விஷயங்களை சொல்றாரு, மாத்திக்கிறார். அப்படி அல்ல. நாங்கள் எங்களுடைய தந்தையுடைய சிந்திய ரத்தத்திற்கு நாங்கள் பழி வாங்காமல் விட மாட்டோம். ரிவெஞ்சுங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். அப்ப இது எப்படி போகும்? இல்ல, மசூத் பெஸ்கியான் கூட வந்து வார்த்தையை வந்து ட்ரம்ப் மாதிரி பேசுறது கிடையாது. அவருமே அளந்து பேசுறாரு. மசூத் பெஸ்கியான் மட்டும் இல்லைங்க, நீங்க பாருங்கன்னா அப்பாசி அராக்கியா இருக்கட்டும், மசூத் பெஸ்கியானா இருக்கட்டும், இதற்கு முன்பாக கொல்லப்பட்ட அலி லாரிஜானியா இருக்கட்டும், இன்னும் பல டிக்னிட்டரிஸ், பல டிப்ளமேட்ஸ், எல்லாருமே வார்த்தை அளந்துதான் பேசியிருக்காங்க. எல்லோருமே நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர்கள் இந்த மீனிங்ஃபுல்லா தான் பேசுறாங்க. சும்மாலாம் தேவையில்லாமல் பதில் கேட்கல. இப்போ இந்த அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து 20% நாங்கள் வந்து வரி வசூல் பண்ணுவோம்னு சொன்னதுக்கு சிரிச்சிருக்கார் அப்பாசி அராக்கி. சிரித்து கொண்டு சொல்லியிருக்கிறார், இதை விட ஒரு மோசமான காமெடி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் 24 மணி நேரத்தில் ட்ரம்ப் அந்த வார்த்தையை வித்ட்ரா பண்ணியிருக்காரு. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு காமெடி ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட காமெடியா. இப்போ இன்னைக்கு மீண்டும் வந்து ஹார்மோஸ் முற்றுகைன்னு பழையபடி நீங்கள் அந்த பரமபதம் மாதிரி, இந்த பாம்பு ட்ரம்புங்கிற பாம்பு கொத்துனா திருப்பி கீழே இறங்கி வந்த மாதிரி மறுபடியும் நீங்கள் வந்து முற்றுகை. நல்ல எக்ஸாம்பிள். அப்படிதான் இருக்கு. கிட்டத்தட்ட ஈரான் அமெரிக்கா போர் என்பது ஒரு பரமபதம் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எப்போ பாம்பு கொத்தும், எப்போ கீழே இறங்கும், எப்போ ஏனில ஏறுவாங்க, எதுவுமே நிச்சயம் இல்லை. உண்மைதான்.
இது ஒரு நிரந்தரம் இல்லாத தன்மையை நோக்கில போயிட்டு இருக்கு. 100% நிரந்தரம் இல்லைங்க. இப்போ என்ன சொல்றதுன்னா, நடக்கின்ற இப்போ 4 மாசம் நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங்லெஸ் வார் சொல்லுவோம். எந்த விதமான அர்த்தமற்ற என்ன லாபம் இல்லைங்க. ஆமா. இப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ட்ரம்ப் கொடுத்துருக்காரு. இதையும் கவனிக்கணும். நாங்க வந்து இந்த அரபு நாடுகளில் எங்களுடைய அமெரிக்க பேஸ் வச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க. நாங்கள் வந்து அந்த நாடுகளுக்கு பாதுகாப்பு தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால் இந்த அரபு நாடுகள் எங்களுக்கு இனிமேல் வந்து கொஞ்சம் கூடுதலாக வரி கொடுக்கணும். பாதுகாப்பு கொடுத்த லட்சணம் தான் தெரிஞ்சிச்சு நமக்கு. கூடுதலா வரி கொடுக்கணும், கூடுதலா டாக்ஸ் கொடுக்கணும். சரி, அதுக்கு வந்து இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் வந்து வழிப்பறி. வழிப்பறியா இல்லை வந்து சொல்லுவாங்கல்ல, நான் பாதுகாப்பு கொடுக்குறேன், எனக்கு நீ காசு கொடுத்துரு, நான் உனக்கு வந்து உன்னுடைய உயிருக்கு பாதுகாப்புக்காக தான் இங்கே உட்காந்துருக்கேன், உன்னுடைய மன்னர் குடும்பத்தை பாதுகாப்பதற்கு தான் நான் இங்கே இருக்கேன், அதுக்கு எனக்கு நீ கொடுத்துரு, நியாயமாக கொடுத்துரு. இன்னொன்று சொல்லியிருக்காரு, எல்லாம் வசதியானவங்க தான். யாரு? அரபுகள், கத்தார் எல்லாம் வசதியானவங்க தான், கொடுக்கலாம், எல்லாம் வளமையாக தான் இருக்காங்க. நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணிட்டோம், எங்களுக்கு கொடுக்கறதுனால ஒன்றும் கேடு ஆயிட போகுது இல்லை. ஸோ அதாவது ஈரான் போர்ல செலவு பண்ண பணத்தை வந்து இப்படி வசூல் பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. வகையில வசூல் பண்ணணும். ஒன்று ஹார்மோஸ் வழியாக வசூல் பண்ணணும் நினைக்கிறாரு, அது ஒர்க் அவுட் ஆகலை. ரெண்டாவது அரபு நாடுகள்கிட்ட வசூல் பண்ணணும், அது இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. மூன்றாவது அதாவது வடிவேலு காமெடி ஒன்று இருக்கும், கருப்புசாமி குத்தகைதாரன்னு நினைக்கிறேன், வசூலுக்கு போய் அந்த கிட்டத்தட்ட திருடுறது தான் அவருடைய தொழிலாவே இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான படித்தர பாண்டியா இன்னைக்கு ட்ரம்ப் இருக்காரு. மூன்றாவது அரபு நாடுகள் எல்லாம் அமெரிக்காவில் முதலீடு செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அதாவது தேவையே இல்லாம உள்ள வீட்டுகள் நுழைஞ்சு பாதுகாப்பு கொடுக்குற பேர்ல இன்னைக்கு மேற்காசியாவில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி ஹார்மோஸை மூட வைத்து, இன்னைக்கு ஹார்மோஸ் பக்கம் எல்லாருமே போகக்கூடாது, இன்னைக்கு நானும் அங்க நிற்பேன், நீனு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு தேவையில்லாத ஒரு பதட்டத்தை உருவாக்கி இங்க ஆக்கி வச்சிருக்காருன்னா, அப்ப இந்த ட்ரம்ப்ங்கிற அந்த பரமபத பாம்பு என்னதான் செய்யும்? எப்பதான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும்? ட்ரம்ப் ஆட்சியை விட்டு நகர்ந்தால் மட்டும்தான் இதுக்கு பிரச்சனை முடிவு வருமா? இல்ல அதாவது இதற்கு முடிவு 2 விதமா முடிவுக்கு வருங்க. நான் அப்படிதான் பாக்குறேன். ஒன்று, உலக நாடுகள் கொஞ்சம் தைரியமாக தனித்துவமாக எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். அதாவது சீனா, ரஷ்யா போன்ற வல்லரசு நாடுகள் அல்லது ஐரோப்பாவை சார்ந்த பிரான்ஸோ இங்கிலாண்டோ இது போன்ற நாடுகள்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நம்ம எல்லாம் சேரணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும். ஓகே, அதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. செப்டம்பர்ல பிரிக்ஸ் மாநாடு இந்தியாவில் நடக்க போகுது, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒன்று. இரண்டாவது வாய்ப்பு என்னன்னா, இஸ்ரேல் மனசு வைக்கணும். அவங்க எப்படி மனசு வைப்பாங்க? அதான், இஸ்ரேல் மட்டும் மனசு வச்சா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். இஸ்ரேலில் தேர்தல் நடக்க போகுது இப்ப அடுத்த மாசம். இந்த தேர்தலில் மீண்டும் பெஞ்சமின் நெதன்யாஹூ பிரதமராக போட்டியிட போறார். அவர் வந்து எதுக்கு வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த போரை வந்து தேர்தல் வரைக்கும் கொண்டு போனாதான் நாம ஜெயிக்க முடியும். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன் போர் நடக்குதுன்னு? ஓகே, பெஞ்சமின் நெதன்யாஹூ ஜெயிக்கணுங்கிறதுக்காக ட்ரம்ப் அவருக்காக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அதாவது அடுத்த மாச தேர்தல்ல அப்ப இஸ்ரேல் கை ஓங்கணும், பெஞ்சமின் நெதன்யாஹூ கை ஓங்கினா இந்த ஒப்பந்தம் நடக்கல. அப்ப வந்து இஸ்ரேல் மக்கள் நம்ம தான் சுப்பீரியர், நம்ம பெஞ்சமின் நெதன்யாஹூ தான் ரொம்ப திறமையா கையாளுறார் அப்படின்னு நம்பணும். இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்க. அதனால இல்ல, இன்னொரு தகவலும் ஒண்ணு, குறிப்பாக ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யாவோட அதிநவீன போர் விமானங்கள் வந்து ஈரான்ல இறங்கி இருக்குன்னு செய்தியெல்லாம் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து உறுதியான செய்தி தான். ஓகே, அதை வந்து பிபிசி கூட ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, அல் ஜசீராவுடைய பார்த்தாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. ஸோ ஒருவேளை நீங்க எக்ஸ்ட்ரீமா நீங்க தாக்குதல் பண்ண அமெரிக்கா நடந்துச்சுன்னா நாங்க களத்துக்கு வருவோம்னு வந்து புட்டின் சொல்லியிருக்காரு. 2 மாத காலம் இந்த போரை கொண்டுட்டு போறதுக்கான வேலை நடக்குது. ஓகே, 2 மாத காலத்திற்கு, அதாவது பிரிக்ஸ் மாநாடு வரைக்கும் தேர்தல். ஆமா, இஸ்ரேலில் நடக்கின்ற தேர்தல், இந்தியாவில் நடக்கின்ற பிரிக்ஸ் மாநாடு, அது மட்டும் இல்ல அமெரிக்காவில் நடக்க போகின்ற காங்கிரஸ் தேர்தல், இது எல்லாமே இந்த வருஷத்துல நடக்குதுங்க. ஓகே, இது எல்லாம் இருந்துச்சு. இந்த டென்ஷன் இருக்கணும். ஓகே, ஒரு உணர்வை தூண்டக்கூடிய எல்லா விஷயம் இருக்கணும். சோ சென்சேஷனலா ஆக்கணும், மக்களை வந்து பதட்டத்திலே வச்சிருக்கணும், அது நம்ம கை ஓங்கணும். இது எல்லாமே ஒரு சர்வாதிகார மைண்ட் செட் தான். மைண்ட் செட் தான், அதுதான் நடக்குது. ஓகே, இதை ஈரானும் புரிந்திருக்கு. அப்ப அது வரைக்கும் ஹார்மோஸ் முடிக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. சோ இந்தியால நம்ம பிரிக்ஸ் மாநாட்டுல பேசிக்கலாங்கிற மைண்ட் செட்டுக்கு முன்னாடியே வந்து ஈரான் வந்தாச்சு. அப்ப இஸ்ரேல் தேர்தல் வரை ஹார்மோஸ் மூடப்படும் அப்படிங்கிற எடுத்துக்கலாமா? அப்படிதான் நம்ம எடுக்க வேண்டியது. அப்ப இஸ்ரேல் தேர்தல் முடிஞ்சு மீண்டும் பெஞ்சமின் நெதன்யாஹூ வரும் வரை ஹார்மோஸ் மூடப்பட்டிருக்குமா அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த
ஈரான் அமெரிக்காவுடைய போரை வைத்துக்கொண்டு இவர்கள் நடத்துகின்ற கூத்து இருக்கு பார்த்தீங்களா, இது கண்ணாமூச்சி கிடையாது. ஓகே. இந்த கூத்து இது வந்து ஒரு விதமான ஒவ்வொரு தலைவர்களுடைய சைக்கோ அல்லது ஈகோ அல்லது வந்து இது வந்து ஒரு ஏதாச்சதிகார போக்கு, எப்படி நம்ம வார்த்தை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த நம்மளுடைய சர்வதேச உலக மக்கள், நாடுகள் முழிக்கின்றன. என்னடா ஒரு பைத்தியகரத்தனமான செயல் போயிட்டு இருக்கு, தேவையே இல்லாமல் போர் நடந்து கொண்டிருக்கிறதே என்பதெல்லாம் இதுக்கு பின்னே இருக்கின்ற சர்வதேச செய்திகளை நம்ம உற்று நோக்கினால்தான் புரியும். ரொம்ப நன்றி ஹலீம் சார். குறிப்பாக ஏன் ஹார்மோஸ், குறிப்பாக ஏன் இந்த ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்தம் ரத்தானுச்சு, அதற்கு பின்னாடி உள்ள நுண் அரசியல், ஏன் ஹார்மோஸ் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பற்றி ரொம்ப வெளிப்படையாக, நுண் அரசியலை வச்சு ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ஹலீம் சார்.